என் செல்ல குழந்தையே, கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்று உன் முன்னால் கொண்டு வந்து நான் நிறுத்தி இருக்கின்றேன். நிச்சயமாக என் பிள்ளையான உனக்கு நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு தொடு. உன் எதிர்காலத்தை நான் உனக்கு கணித்து விடுகின்றேன். இன்று இந்த வராகி உன் கண் முன்னால் காண்பித்திருக்கின்ற இந்த எண்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டாயா? 7, 8, 6 இந்த எண்ணில் ஏதாவது ஒன்றை நீ தொட்டிருக்கும் பட்சத்தில், அல்லது 3ஐயும் ஒரு சேர நீ தொட்டிருக்கும் பட்சத்தில், எதுவென்றாலும் சரி, நான் உனக்கான பதிலை இன்று நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன் தாயானவள் உன்னை தேடி வந்து ஒரு விஷயத்தை உணர்த்தும் இந்த காலம். எதையும் நினைத்து என் பிள்ளை இனிமேல் நீ வருந்தக்கூடாது. உன்னை சுற்றி வரும் உன் தாயின் அன்பு உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ நம்புவாயானால் நிச்சயமாக நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். ஒவ்வொரு முறையும் உனக்காக நான் உன்னை தேடி வரக்கூடிய இந்த நேரம் உனக்கு அதிர்ஷ்ட செய்திகளோடு தான் வருகின்றேன். 7, 8, 6 இந்த எண்ணை தொட்ட என் குழந்தைக்கு நான் ஒரு நல்ல செய்தியை இன்று சொல்லப் போகின்றேன். என் குழந்தையே, சேர்த்தே தொட்டிருந்தால் உனக்கு என்ன பலன்? தனித்தனியாக நீ தொட்டிருந்தால் அது உனக்கு என்ன பலன் கொடுக்கும் என்பதனை நான் உனக்கு சொல்ல நினைக்கின்றேன். இந்த நேரம் இந்த வராகி உன்னை தேடி வந்து உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவுபடுத்திக்கொள். எவ்வளவுதான் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சுற்றி வந்து நடந்திருந்தாலும், எவ்வளவுதான் கஷ்டங்களும் துன்பங்களும் உன்னை தேடி வந்திருந்தாலும், இவை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான நல்ல பலன்களும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த பொழுதுகள் ஒவ்வொன்றும் உனக்கு நன்மையையே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு வேண்டியதும் விரும்பியதும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரம் உனக்கு நான் என்ன கொடுத்திருந்தாலும், எந்த நிலையில் உனக்கு நான் வெற்றியை உறுதிப்படுத்தி இருந்தாலும், அவை அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை நீ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்றோ இந்த வராகி உனக்கு சில விஷயங்களை இது சம்பந்தமாக நான் பேசி இருக்கிறேன். இது உனக்கு நினைவில் இருக்கிறதா? நான் உனக்காக இதை பற்றி பேசுவதற்கான முக்கியமான காரணம், உன்னுடைய வாழ்க்கையில் இதனால் ஏற்பட்டிருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளியினை நான் கொடுக்க வேண்டும் என்பதுதான். உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றையும் நான் நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்க வேண்டும் என்பதுதான். உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு தீமைகளிலிருந்தும் இந்த வாழ்க்கையை உனக்கு நான் உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான். இதனை நீ முதலில் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் நடத்துவதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்லது நடத்த எப்பொழுதும் நான் உடன் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக உணர்த்தி சொல்லும் இந்த காலம் என் பிள்ளை. நீ எதற்குமே கலங்கி நிற்க வேண்டாம் அல்லவா? எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தி நிற்க வேண்டாம் அல்லவா? அத்தனை விஷயங்களையும் நான் இருந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரத்தை புரிந்து கொண்டாயானால் இனி உன்னோடு நான் எதிர்பார்க்கும் எல்லாமும் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையை உனக்கென சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வத்தின் அன்பு உனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் நடத்தி கொடுத்து உன்னை வாழச் சொல்ல வேண்டும். என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நீ பட்ட பல கஷ்டங்களுக்கும் உனக்கான தீர்வுகள் என்பது நிறைவாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி உன்னை எப்பொழுதும் எதிர்பார்த்து நிற்கும் இந்த நேரத்தில் நீ தொட்ட எண் உன் வாழ்க்கையில் உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துச் சொல்ல போகிறது என்றால் அதையெல்லாமும் ஒருபோதும் நீ விட்டுவிடக்கூடாது. என்னதான் நடந்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை பதறிக்கொண்டிருந்த நேரங்கள் எல்லாமும் முடிந்து இனி உனக்கு
நல்ல நேரத்தை நான் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலம் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. சந்தோஷத்தை உணர்ந்து கொண்டால் அது போதும் என்பதனை மறக்காதே. இந்த வெற்றியை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். தேவையில்லாமல் எதையோ எண்ணிக்கொண்டும் கலங்கிக் கொண்டும் நின்ற என் பிள்ளைக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இனிமேலும் நீ எதற்கும் பதறி நிற்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதனை புரிந்து கொள். 7 ராகு பகவானுக்கு உகந்த எண், 8 சனி பகவானுக்கு உகந்த எண், 6 சுக்கிர பகவானுக்கு உகந்த எண். பண ஈர்ப்புக்குரிய இந்த 3 எண்களையும் சேர்த்து நீ தொட்டிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அது உன் வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டம். இந்த 3 எண்களும் சேர்ந்து காணும் பொழுதும் சரி, எங்காவது ஒரு இடத்தில் என் பிள்ளை அதை தொடும் பொழுதும் சரி, உனக்கு இந்த வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது உறுதி. எப்பொழுதும் சில ரூபாய் நோட்டுகளில் இந்த எண்களை வரிசையாக கண்டுவிட்டோமானால் அது அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல முடியும் அல்லவா? அதை அதிர்ஷ்டம் என்றுதான் நாம் உணர முடியும் அல்லவா? அதனால் இதையெல்லாமும் சரியாக நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும், சரியாக தெளிவில் கொள்ளத்தான் வேண்டும். இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையும் சரிபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. அடுத்தடுத்த வெற்றிக்கு உன்னை ஆயத்தப்படுத்து. இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீ விரும்புகின்ற சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ உறுதிப்படுத்து. எதற்காகவும் என் குழந்தை ஏக்கம் கொண்டு தவிக்கக்கூடாது. எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் எதையும் யோசித்து நீ கலங்கக்கூடாது. உனக்காக உன் தாய் நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பு. எந்த இடத்திலும் உனக்கு வெற்றி உறுதியாகும் என்பதனை நம்பு. நீ நினைத்தது ஒவ்வொன்றும் உனக்கு என்ன தருகிறது என்பதனை நான் உனக்கு சொல்கின்றேன். தனியாக தொட்டிருப்பாயானால் நீ தொட்டது ராகு பகவானையா, சனி பகவானையா, சுக்கிர பகவானையா என்ற முடிவுக்கு வந்துவிடு. இவர்களின் யாருடைய உதவி உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அவர்களினுடைய உதவியானது நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வந்து உனக்கான ஆச்சரியங்களையும் நடத்தும் என்பதனை நீ மறக்காதே. என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனையும் உணர்ந்து உன்னுடைய ஒவ்வொரு சந்தோஷங்களையும் புரிந்து நல்லபடியாக நீ வாழ்ந்துவிட துணிந்து விட்டால் அது போதும். இந்த வராகி என்றுமே உன்னை வழிநடத்த வருவாள் என்பதனை நீ மறக்காதே. இந்த வராகி எப்பொழுதுமே உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் வசமாக்கி கொடுப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியான எண்ணங்களும் சரியான புரிதல்களும் உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த நேரம் எல்லாமும் உனக்கு தெளிவாக கிடைக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். தெளிவில்லாது இந்த வாழ்க்கையில் எதையுமே யோசித்து நாம் எதையும் தொலைக்க வேண்டாம். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த வராகியினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் நிறைந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தாயானவள் எந்த சூழ்நிலையிலும் உன்னை காயப்படுத்தாமல் உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்தி உனக்கு கொடுக்க நான் எப்பொழுதும் துணிந்து நிற்கும் இந்த நேரம் உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். உன்னுடைய வெற்றியை இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக சரியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த பொழுதுகள் ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதை நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் எதையாவது நினைத்து என் குழந்தை இனிமேலும் நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. தெளிவில்லாமல் எதையாவது யோசித்து என் குழந்தை நீ வருந்தி நிற்காதே. உன்னை சுற்றிலும் நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் உனக்கு எதையாவது சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கும் என்றால் இதையெல்லாமுமே நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். வராகியானவள் உனக்கான அதிர்ஷ்டங்களை எல்லாம் என்னவென்று உனக்கு உருவாக்கி தரும் இந்த நேரம் நீ தொட்ட தெய்வத்தினுடைய அருளாசிகள் உனக்கு கிடைத்து உன்னை நிச்சயமாக நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் உன் எதிர்காலம் தீர்மானிக்கப்படும்.
ராகு பகவானினுடைய பார்வை உன் மீது விழுந்தால் அது எப்படிப்பட்ட நன்மைகளை உனக்கு கொடுக்கும்? சனி பகவானினுடைய பார்வை உன் மீது பட்டு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகள் எல்லாம் எப்படி அழியும்? உன்னை ஆட்டி படைத்த தரித்திரம் எல்லாம் எப்படி உன்னை விட்டு செல்லும் என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் உனக்கு நான் சொல்லித்தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. இந்த வராகியானவள் உன்னை சுற்றி வந்து உனக்கு எதையும் நடத்தும் இந்த நேரம். என் பிள்ளை எதையோ யோசித்து நீ ஒருபோதும் வருந்தி கொண்டிருக்காதே. உனக்கென நான் நடத்தி தர வருவது எல்லாமும் எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்காக நான் என்ன கொண்டு வந்து தருகிறேன் என்பதனை முதலில் புரிந்து கொள். இதனால் உன் வாழ்க்கை உனக்கு எப்படிப்பட்ட சந்தோஷங்களை தருகிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள். நான் அப்படித்தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் கவனித்து அதை உனக்கு சரியாக தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லது என்றும் உனக்கு நல்லதாகவே நடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை என்றும் உனக்கு உணர்த்தி கொடுக்கும் இந்த நேரம். எந்த வெற்றியையும் என் பிள்ளை பெறாமல் சென்று விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. நான் வருகின்ற பொழுது அதிர்ஷ்டமும் உன்னை தொடரும் என்பதனை நம்பு. இனி என்னதான் நடக்கும் என்று சொல்லி என் குழந்தை கலங்கிக் கொண்டிருக்காமல், நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் நீ விரும்புவது போல ஒரு மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்காதே. கலங்காது நின்று வாழ்க்கையின் நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் பேரானந்தம் கொண்டு வாழ வேண்டும் என்பதில்தான் உனக்கான நல்லதும் அடங்கி இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. உன்னுடைய தேவைகள் ஒவ்வொன்றும் உன்னை சூழ்ந்து வந்து உன்னை பேரானந்தப்படுத்துகிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. வராகியினுடைய அன்பினால் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்பதனை நம்பு. அம்மா சொன்னது போல தொட்ட எண்ணுக்கான பலனை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ பெறத்தான் போகிறாய் என்பதனையும் நம்பு. நான் சொன்ன வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து தொட்ட என் குழந்தை, நிச்சயமாக இதற்கான நல்ல பலன்களையும் நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ நினைத்ததை விடவும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரிய அதிசயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வந்து உனக்கென நடக்கும் இந்த நேரம். நீ எதையும் யோசித்து கலங்கி கொண்டிருக்காதே. தேவையில்லை என்று சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி நீ புலம்பிக் கொண்டிருக்காதே. உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். இந்த வராகியானவள் நான் முன்னின்று உன்னை வழிநடத்த தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். அத்தனையிலும் உனக்காக உன்னை மீட்டெடுக்கும் இந்த தாயின் அன்பு உன்னை சூழ்ந்து வந்து எப்பொழுதும் உனக்கான மிகப்பெரிய மகிழ்ச்சியான நிகழ்வுகளை உனக்கு சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காரணத்தோடு தான் இங்கு எல்லாமும் நடக்கிறது. காரணமில்லாமல் எதுவும் இங்கு நடப்பது கிடையாது. இன்று இந்த வராகி உன் கண்ணில் பட்டு இது போன்ற ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என்றால் இதிலிருந்து உனக்கான தேவைகளை நீ அடுத்தடுத்து நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்பதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது. தேவையானதை நான் உனக்கு தருவேன். தேவையில்லாததை தானாகவே உன் வாழ்க்கையை விட்டு விலக்கி வைப்பேன். அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று உனக்கு நான் உரக்கச் சொல்வேன். தேவையில்லாத ஒவ்வொரு எண்ணங்களையும் நான் உன் வாழ்க்கையில் இருந்து வெளியேற்றுவேன். எப்பொழுதுமே என் குழந்தை, நீ யோசிப்பது ஒவ்வொன்றும் உனக்கான நன்மைகளை உன் கைகளில் உருவாக்கி தரும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கான ஒவ்வொரு வேண்டுதல்களையும் இது உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. எந்நாளும் உடன் வரும் இந்த வராகி என்னுடைய அன்பினால் நீ நினைத்தது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பினால் அது போதும். நீ விரும்பியது ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே கிடைத்தால் போதும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தெய்வம் இருக்குமிடம் உனக்கான ஆச்சரியத்தை தருமிடம், உனக்கான வெற்றியின் பிறப்பிடம், உன்னை மீண்டும் மீண்டும் வாழச் சொல்லும் அதிர்ஷ்டத்தின் உறைவிடம் என்பதனை மறக்காதே. இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு என் குழந்தைக்கு இத்தனை காலமும் என்ன கொடுத்திருக்கிறேனோ அதையெல்லாம் தெரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழத் தொடங்கிவிட்டால் அது போதுமல்லவா? அம்மாவின் அன்பினால் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று நான் சொன்ன வார்த்தைகளுக்கு நீ மதிப்பு கொடுப்பது உண்மை என்றால்
இனி உன்னைச் சுற்றி வரக்கூடிய எல்லாமும் உன்னை எப்பொழுதும் ஆனந்தப்படுத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடப்பது இல்லை. தேவையில்லாமல் எதுவும் உன்னை வீழ்த்துவதும் இல்லை. உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் உன்னுடைய அதிர்ஷ்டத்தை ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். மேலும் மேலும் உனக்கு வெற்றியும் வாய்ப்புகளும் சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். வெற்றியின் பாதையில் உன்னை நான் வழிநடத்த வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அடுத்தது என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்று சொல்லி என் பிள்ளை இனி எந்த இடத்திலும் உனக்கான விஷயங்களை நீ யோசித்து வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் நன்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள். உன்னை சூழ்ந்து நிற்கும் இந்த தாயின் அன்பு எப்பொழுதுமே உனக்கான விஷயங்களினால் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள். அது போதும். இனிமேலும் என் குழந்தை கலங்கி தவிக்காமல் சந்தோஷமாக இரு. உன்னை இந்த வெற்றியானது ஒருபோதும் கைவிடாது என்பதனை புரிந்து கொள்வாய். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.